ஒரு நிமிஷம் மேலே தள்ளிடாதீங்க. நீங்கள் லைக்லாம் போட வேண்டாம். நீங்கள் கேட்ட மாதிரியே உங்களுக்கு ஒரு தரமான மீன் குழம்பு கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள். தேவையான மசாலா ஜீரகம், வத்தல், கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி பழம், தேங்காய், புளி எல்லாம் நல்ல எண்ணெய் விட்டு வதக்கி ஒரு மசாலாவை அரைச்சி வச்சுக்கோங்க. தாளிக்கு தேவையான கடுகு, ஜீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. தாளிச்சிட்டு கூடவே கொஞ்சோல தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்ட பிறகு வத்தப்பொடி, மஞ்சள் பொடியை சேர்த்து நல்லா பச்சை வாசம் முதல்ல நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை வந்து கொஞ்சம் உப்பை சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கடாயில் வதங்கிட்டு இருக்க தாளிப்போட இந்த மசாலாவை நல்லா சேர்த்து நல்லா பச்சை வாசம் முதல்ல நல்லா வதக்கின பிறகு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரந்தாட்டி கொதிக்க விடுங்க. கொதித்த பிறகு தேங்காய் பாலை சேர்த்துக்கோங்க. தேங்காய் பாலை சேர்த்து முடிச்சுட்டு மீனை சேர்த்து கூடவே கீறி வச்சுருக்க பச்சை மிளகாயும் கொத்தமல்லியும் நல்லா தூவி விட்டுக்காங்க. அதுக்கப்புறம் மீனை ஒரு கொதி வந்த பிறகு மீன்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வந்து நம்ம கிரேவியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு வேறு லெவலில் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மக்களே.